ஏன் 3 குழந்தைங்க எனக்கு 4:30 மணிக்கெல்லாம் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே பசங்க பேக் எடுத்துட்டு 10 பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க. அப்ப எனக்கு ஏதோ ஒன்று நடந்துச்சு. படிக்க முடியாத கண்ணகி நகர்ல இல்ல, படிப்பு கிடைக்காத பிள்ளைங்க தான் இருக்காங்க. கரெக்டுங்களா? படிக்க முடியாத பிள்ளைங்க உட்காந்து என்னதான் சமூக சேவை ஆர்வம் கொஞ்சமாவது பணம் இருக்கணும் சேவை செய்ய. அப்படி எப்போ நினைப்பு பணம் இருக்கு, நம்மளால எதுவும் பண்ண முடியாது. சரி படிங்கன்னு சொல்லி 10 குழந்தைங்க படிக்க வச்சு போயிட்டு ஏதோ கையில கடிச்சு அவங்க ஊட்டி விட்டு படிக்க வச்சு. இது அப்படியே ஒரு 10 நாள்ல நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த மாதிரி ஒரு குரூப் என் வாசல்ல இருக்கு. இது இருக்கு இல்லையா? இதே மாதிரி ஒரு குரூப் வந்து ஒரு 100 குழந்தைங்க என் வாசல்ல அழகழகா குழந்தைங்க உட்காந்துருக்காங்க. இறங்கி வந்து பார்த்தோன்னே அம்மா எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது? எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. படிப்பு தர முடியாத புறக்கணிக்கிற ஒரு வீட்டு வாசல் முன்னாடி, நான் 6ஆம் கிளாஸ், என் கணவர் 8ஆம் கிளாஸ், படிப்பு கிடைக்காத ஒரு குடும்பம். ஆனா என் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் அனுமதி இல்லை, மறுக்கப்பட்டு டியூஷன் மறுக்கப்பட்டு ஒரு குழந்தைங்க அந்த வீட்டு வாசல்ல இப்படிப்பட்ட ஒரு நபர் வாசல் நூற்றுக்கணக்கான குழந்தைங்க பார்த்தே நாங்க உடனே அவன் டீம் பிரிச்சேன். 4ஆம் கிளாஸ் 5ஆம் தனியா பிரிங்க அப்படின்னு நடுவில் அப்படி சொன்னா அப்படி வர இதுதான் சும்மா அப்படி நடந்து படிக்க சொல்லணும். ஏன்னா நானே 6ஆம் கிளாஸ் ஜாப் போட எனக்கு படிக்க தெரியாது, சும்மா அப்படிதான் அப்படி படிக்க அப்படி படிக்க வச்சேன். நல்லா இருந்தது. படிச்ச புக் எடுத்து படிக்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கண்ணகி நகர் வாழ்க்கை வரலாறுல அதுதான் முதல் நான் துவங்கப்பட்ட அம்பேத்கர் பாடசாலை என்ற பாடசாலை. சும்மா அந்த பேரை தொடங்கப்பட்டது. அது வந்து இந்த மாதிரி உட்கார்ந்த குடும்பம், இந்த மாதிரி உட்கார்ந்த ஜனம் இப்படி மாறினாங்க. எப்படி 100 குழந்தைங்க 200 குழந்தைங்க 300 குழந்தைங்களா மாறினாங்க ஒரே மாசத்துல. ஏன்னா அங்க 2 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. அப்போ வந்து 1.5 லட்சம் மக்கள், இப்போ 2 லட்சம் 1.5 லட்சம் மக்கள். அங்க படிப்பு கிடைக்காத பிள்ளைங்க ஃப்ரீயா சொல்லி தராங்கன்னு சொன்னோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி குழந்தைங்க பதிவுகிட்ட உட்கார தூரமா உட்கார சொல்லி அந்த சாலையே கல்வி சாலையா மாறி நிறைய பத்திரிகையாளர் வந்துட்டாங்க. நிறைய எல்லா பத்திரிகை மீடியாலாம் வந்து நிறைய எங்களை வந்து டிவியில போடணும், பேப்பர்ல போடணும். டெய்லி வந்து எப்படி நாங்க ஹீரோ ஆயிட்டோம் இல்லையா, அப்படியே ஹீரோயின் ஆயிட்டா. எப்படி இருக்கு அப்படியே 9 தர மாதிரி ஒரே மாஸ்டர் அப்படியே நான் இதை பேசுறதையும் அவங்க சொல்றதையும் ஜனங்க சுத்தி நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. அவங்க ஒரு எனக்கு ஏன் தோணலன்னு நினைக்கிறாங்க. நமக்கு எனக்கு ஏன் தோணல இந்த விஷயம் நினைச்சு பாக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க நிறைய கும்பல். இப்போ இந்த பேப்பர் தினத்தந்தி பேப்பர்ல முதல்ல எங்களை படுத்தி இந்த தினத்தந்தி எல்லாம் ஒரே நாள்ல வந்து